விசு எங்கே உங்களுக்கு அறிமுகமானார்? விசு சார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டார். என்னை எப்படியோ தெரிஞ்ச அவரோட அசிஸ்டண்ட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. இது போல் உடஞ்சி போன எலும்பை இது மாதிரி நீங்கள் உடனே ஒட்ட வைப்பீங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையானு என்னை கேட்டார். இது விசு சார் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த அன்னைக்கே நடக்குது இந்த கதையெல்லாம். ஆமான்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு விவிஐபி. நான் வந்து அன்றைய முதல்வர்னு நான் நினச்சிட்டேன் பயந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க, அவருடைய நேரம் பொன்னானது. நீங்கள் சும்மா பொய்யா சொல்லி வந்து அவரை குணமாக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும். அவர் விவிஐபி அப்படின்னோடனே ஆக முதலமைச்சர் தான் நம்மளை மாட்டி விட்டு சரி. அப்போ என்னை பற்றி எனக்கு தெரியுமே, இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியுமே. நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ரே எல்லாம் வந்துட்டு வெளிச்சத்தில் காமிச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன், அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டேன். இது குணமாக்கிடலாம் சார். எனக்கு நீங்கள் தர வேண்டியது மொத்தத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் தாங்க சார். நான் 5 நிமிஷத்தில் மொத்தத்துக்கு சரி பண்ணிடுறேன். கை கால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சார். உண்மைன்னா மட்டும் வாங்க, உண்மை மாதிரியே பேசுறீங்க அப்படிங்கிறத நம்ப முடியல அவரால். நான் உண்மை தான் சார் சொல்கிறேன், நான் வர்றேன் சார். எவ்வளோ பெரிய அவருக்கு வாய்ப்பை கொடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ண முடியலன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலில் போடுங்க, நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். அப்புறம் போயிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு அவங்க தான் டைரெக்ஷன் கொடுக்குறாங்க. பச்சைப்பையன் காலேஜுக்கு வா, இங்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர, போய் நான் சாரை பார்க்கும்போது தான் ஆகா விசு சாருக்கு தான் எனக்கு தெரியுமே தவிர, மற்றபடி நான் சிஎம் தான் கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே போகிறேன். அதுதான் சார்.